படிங்க, படிக்கலாம். நூல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் யாருக்காவது தெரியுமா? நூல் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க. நூல் பிடிச்சு என்ன பண்ணுவாங்க? கட்டடம் கட்டுவாங்க. கட்டடம் கோணையாக போடாமல் இருக்கிறதுக்காக நூல் பிடிச்சு கற்களை வரிசையாக அடுக்கி கட்டிடம் கட்டுவார்கள். நூல் பிடித்து இழுத்து மரங்களை அறுப்பார்கள். புரியுதுங்களா? நேர்படுத்த, ஒரு விஷயத்தை நேர்படுத்த தான் நூல். அதுபோல நூல் என்றால் இதை படிச்சுட்டு போய் அங்கே செயல்பாட்டில் போகக்கூடாது. நீ உட்காந்து தியானம் பண்ணி அதில் வர்ற அனுபவம் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் நூல். எதுக்கு நூல்? ஆமாம், நீங்கள் செய்கிற தவம் மற்ற விஷயங்களை செஞ்சு அதில் ஏதாவது அனுபவம் வந்தால் அது சரியாக இருக்கான்னு பார்க்க தான் நூல். புரியுதுங்களா? கோணலான மனதை நேர்நிறுத்த தான் நூல். என்னது நூல்? அதுக்கு என்ன பேர்? நூல். படிங்க. புத்தகம், புதுமையான அகம், புதுமை ஏற்படுத்துகிற அகம். உத்தம வெளுப்பு செம்மை உரைப்பிலும் கருப்பும் ஆகும். சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோகுணம்தான். இந்த உலகத்தில் குணங்களுக்கு வர்ணம் தீட்டுறது யாராலையும் முடியாது. தமிழில் தான் இந்த சிறப்பே இருக்கு. ஒரு குணம் இருக்குன்னா அந்த குணத்துக்கு என்ன வர்ணம் கொடுக்கலாம் அப்படின்னு. பச்சையாக இருக்கிறத பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கான்? மனம் சாந்தமாக இருக்கு, அதுக்கு சத்துவ குணம். மஞ்சளாக இருக்கு, ஒரு விஷயத்த பார்த்தோம் புரியுது புரியாமலும் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன பேர்? ரஜோகுணம். சிவப்பா ரத்தம் கையில் பார்த்துட்ட உடனே என்ன பண்ணுறோம்? ஐயோன்னு கத்துறோம். அதனால் அதுக்கு என்ன குணம்? சத்துவ ரஜோ தமஸ் இல்லையா? இந்த 3 குணங்களுக்கும் இங்கே பேர் வைக்கிறாங்க. அடுத்த பாட்டு படிங்க. இது இந்த பாட்டில் ஒரு இது மட்டும்தான் வரும். சத்துவ உத்தம வெளுப்பு அது மட்டும்தான் வரும். நிறக்குழுவி தான் மட்டும் வரும். அடுத்த பாட்டு பாருங்க. ஒரு வழி இதுவாம் இத்தை ஒரு வழி பேரா சொல்லல் மருவும் அவ்வியத்தம் தானே மக தத்துவமாகும். கொடுங்க, கொடுங்களா. ஒன்றும் இல்லை, ஒரு 10 பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா, குணங்களான நமக்கு இருக்கக்கூடிய சத்துவ ரஜோ தமஸ், அதாவது சாந்த குணம் சத்துவமயமான குணம், ரஜோகுணம் அதாவது கோபப்படுறது, இதெல்லாம் புரியுதுங்களா? அது அதே போல் தமோ குணம் எதுவுமே புரியாத ஒரு குணம். இந்த குணங்களுக்கு வெண்மை, மஞ்சள், சிகப்பு அது போல் நிறம் கொடுக்குறாங்க. இந்த நிறங்களை எல்லாம் உங்களை என்ன பண்ண சொல்கிறாங்க? புரிஞ்சுக்கிறதுக்காக. ஏன்னா வெறுமனே சொன்னால் அந்த குணங்கள் நிலையாக நிற்காது அப்படிங்கிறதுக்காக நிறத்தை காட்டி அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பிடிமானத்தை கொடுக்கறதுக்காக சில விஷயங்களை சொல்லுவாங்க. அந்த பாடல் இல்லாத அடுத்த பாடல்னு ஒரு 7 பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஈஸ்வரனை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். ஈஸ்வரன்னா எப்படி இருப்பார், அவர் என்னென்ன நிறத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறது போல இருக்கும். படிக்கிறாங்க பாருங்க. 33 தானமா? 33வது பாட்டு பாருங்க. ஏன்னா கைவல்யத்தில் முக்கியமான பாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பாட்டில் கைவல்யம் ரொம்ப சிறப்பாக முடியுது. 10 பாட்டு தான். 10 பாட்டில் மெய்வழி சம்பந்தமாக நிறைய விளக்கங்கள் இருக்குது. அந்த 10 பாட்டை சரியாக படித்து அது சொல்கிறத கேட்டாலே பயங்கரமான தெளிவுக்கு வந்துடுவீங்க. படிங்க. ஈசன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அப்போ ஈஸ்வரனுக்கு இது சுழுத்தி. சுழுத்தி என்னன்னா, எது நமக்கு எதுவெல்லாம் கடைகோடியில் இருக்கோ அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு சுழுத்தி. நமக்கு எதெல்லாம் புரியலையோ, நமக்கு என்னென்ன இருக்கு? சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி இல்லையா? அதுபோல 3 குணங்களும் கடந்த இடம் இருக்கு பாருங்க, அது ஈஸ்வரனுக்கு
சுழுத்தி. நமக்கு எப்படி சுழுத்தி இருக்கோ அதே போல அவருக்கும் இருக்கான். புரியுதுங்களா நான் சொல்றது? நமக்கு உள்ளது போல அவருக்கும் உண்டு அப்படிங்கிறாங்க. இந்த அவர் யாரு? ஈஸ்வரன். ஈஸ்வரன்னா யாரு? வெரி குட், எங்கேயும் போகல, இல்லை, நல்ல வேலை, இங்கே தான் இருக்கிறீங்க. ஈஸ்வரன்னா யாரு? அறிவு. அந்த அறிவுக்கு சுழுத்தி, சொப்பனம், சாக்கரம் இருக்கு. அறிவுக்கும் இந்த 3 நிலையும் இருக்கு. பாருங்க, இதுவே காரண சரீரம். இது என்னது? என்ன சரீரம்? நமக்கு எத்தனை சரீரம் மொத்தம்? 3. என்னென்னது? தூல, சூக்ஷ்ம, காரண, இல்லையா? இப்ப நமக்கு இருக்கிற 3 போலவே ஈஸ்வரனுக்கும் 3 உடம்பு இருக்கான். அந்த 3 உடம்புல முதல்ல எது? காரணம். என்னது? என்னது? பாருங்க, கோஷம் ஆனந்தமாகும். அவருக்கு நம்ம உடம்புல இருக்கிறது போல அவருக்கு கோஷம்னு ஒன்று இருக்கு. அது போல கோஷம் என்ற சொல்லுக்கு இன்னொன்று என்னது? நல்லா தெரிஞ்சுங்க. வாளினுடைய உரை இருக்கு இல்லையா? வாளுடைய உரைக்கு கோஷம்னு ஒரு பேர். என்ன பேரு? ஆமா. அது போல நமக்கு என்னென்ன கோஷம் இருக்கு? அன்னமய கோஷம். சொல்லுங்க. ஆமா. மனோன்மய கோஷம், ஆனந்தமய கோஷம். புரியுதுங்களா? நம்மளுடைய 3ஆவதா சொல்லப்படுற ஆனந்தமய கோஷம் தான் அவருக்கும் இது இருக்கான். அவருக்கும் இந்த கோஷம் இருக்கிறது. குணம் ராசதம் அவித்தை. குணம் ராசதம் அவித்தை. தேசரும் அவித்தை தோறும் சிற்சாயை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் சிற்சாயை. சாயைன்னா என்ன? நிழல். சாயை என்றால் என்னது? நிழல். அப்போ தேசந்தோறும் இருக்கின்ற எல்லா உயிர்களும் இருக்கு இல்லையா? அவைகள்லாம் ஈஸ்வரனுக்கு என்னது? சாயை. என்ன பேரு? புரியுதா? புரியுதா இல்ல இறுக்கமா இருக்கா? ஏன் நான் கேட்குறேன்னா, உங்களுக்கு ஒரு வேளை இது புரியல அப்படின்னா இதுல உள்ள அந்த 10 பாட்டு நகர்த்தி அடுத்த பாட்டு நடத்தலாம். இது ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேணும். தண்ணியில 3 நிலை உண்டு. குளத்துல இறங்கிருக்கீங்களா? பனி காலத்துல, வெயில் காலத்துல குளத்துல இறங்குனீங்கன்னா மேலே உள்ள நீர் ஜில்லுன்னு இருக்கும், கீழே உள்ள நீர் கதகதன்னு இருக்கும். இதை நீங்க என்ன பண்ணணும்? உணரதான் முடியும். கீழே யாராவது நெருப்பா போட்டு கொளுத்துறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. அப்ப பூமியினுடைய உஷ்ண நிலைக்கு தக்கவாறு நீர் தன்மையை மாற்றிக்கொள்கிறது. அதை தான் இங்க என்ன சொல்ல வராங்க? யோகிகளுக்கும் ஈஸ்வரனுக்கும் சகஜீவர்களும் நமக்கு சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி இருக்கு இல்லையா? அதுபோல நம் உடம்பில் இருக்கின்ற ஈஸ்வரனுக்கு என்ன உண்டு? சாக்கரம், சொப்பனம், சுழுத்தி உண்டு. அவருக்கு காரண சரீரம் என்பது நம்ம அறிவு இருக்கு பாருங்க, நமக்கு அறிவு இருக்கு இல்லையா? அதுதான் அவருக்கு என்னது? முதல். நமக்கு 3ம் கடந்தது அவருக்கு முதல். அவருக்கு எது நிழல்? நாமெல்லாம் அவருடைய நிழல். அல்லது வெளிப்படையா சொல்லணும்னா ஈஸ்வரனுடைய நிழல் தான் அறிவு. என்னது? அறிவு. அறிவினுடைய நிழல் தான் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் போன்றவைகள் எல்லாம் அறிவினுடைய நிழல். அறிவு யாருடைய நிழல்? பிரம்மம். சொல்லுங்க, மறந்துட்டீங்க போல இருக்குது. பிரம்மத்தினுடைய நிழல் சாயைன்னு பேரு. ஈஸ்வரன் யாருடைய பிள்ளை? அப்படி சொன்னாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஈஸ்வரன் யார் பிள்ளை? ஆமா, ஈஸ்வரன் பிள்ளை யாரு? நமக்கு தந்தை யாரு? ஈஸ்வரனுக்கு தந்தை யாரு? பிரம்மம். புரியுதுங்களா? வித்தியாசம் புரியுதா? அதை தான் அவங்க என்ன சொல்றாங்க? நிறங்களால, குணங்களால வகுத்து பிரிச்சு சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்க என்ன பண்றாங்க? குணம் 3, அந்த குணத்துக்கு நிறம் 3, அந்த நிறத்துக்கு செயல் 3, அந்த செயலுக்கு ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு உடல், மனம், புத்தி இது போன்ற
நிலைகள் எப்படி இருக்கோ அதுபோல அவருக்கும் இருக்கிறது அப்படின்னு என்ன பண்றாங்க? உவமானம் சொல்லுங்க. என்னது? உவமானம் காட்டி உங்களை புரிய வைக்கிறாங்க. சற்று குழப்புற மாதிரி இருந்தாலும் இதான் புரியுதா என்னன்னு பாருங்க. அதனால தான் இறுக்கமா இருந்தால், சில நூல்களில் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, சில பாடல்கள் இறுக்கமா இருந்ததுன்னா அதை விட்டு விட்டு அடுத்த பாடலை அடுத்தடுத்த சாப்டர் எடுத்துட்டு போகும்போது முன்ன என்ன சொல்ல வந்தாங்கங்கிறது அடுத்து ரொம்ப எளிமையா புரியும். புரியுதுங்களா? இடையில இல்லைங்க கரெக்டாக கூட்டிட்டு அப்படியே சொல்லுங்க நாங்கள் புரிஞ்சுக்கிறோம்னாலும் சொல்கிறேன். இறுக்கம்னு பேர் இந்த நூல்களுக்கு. சில பாடங்கள் இறுக்கம்னு பேர். அது ரொம்ப இல்லை, அதுக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும். ஒன்றுமே புரியாமல் தடுமாறி அப்படியே உட்காந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். 43 பாருங்க, உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி ஆரம்பிக்கிறாரு பாருங்க. குறுக்க உள்ள பாடல்கள்லாம் நான் பின்னால் நடத்துவேன், ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். இது எப்படின்னா, இந்த பாட்டை எதோட சேர்க்கணும்னு தெரியணும், இந்த பாடல் எதுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் 43 பாருங்க. இந்தாம்மா படிங்க படிங்க. ஏன் நமக்கு உபாதி இருக்கு. என்னென்ன உபாதிலாம் இருக்கு தெரியுமா? பசி ஒரு உபாதி, தூக்கம் ஒரு உபாதி, சரிங்களா? இது போல சீவர்க்கும் ஈசனார்க்கும் உபாதின்னு ஒன்று இருக்கான். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு விஷயம் ஒத்து போற மாதிரி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் படிங்க. சீரிய சீவர்க்கும், சீவர்னா யாரு? நாம. ஈசனார்னா யாரு? ஆமா, இறைவன். ரெண்டு பேருக்கும் என்ன இருக்கு? ஒரு உபாதி இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க தூங்கும்போது உங்களோட சேர்ந்து எது தூங்குது? அறிவும் தூங்குது, தெரியுதுங்களா? அதனால இப்ப ரெண்டு பேருக்கும் ஒத்துமையானது எது? தூக்கம். ரெண்டு பேருக்கும் தூக்கம். இப்ப தெரியுதா ஏன் தியானத்துல விழிப்பா இருக்கணும் விழிப்பா இருக்கணும்னு சொல்றாங்கன்னு? நாம் உட்காந்துருக்கும் போது நம்மளை அறியாமல் வருதுன்னா அப்போ ஈசனாரும் சேர்ந்து தான் உறங்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் விழிப்பாக தியானம் செய்ய பழகணும். ஆகாரம் குறைச்சி சாப்பிடணும், நிறைய வெந்நீர் குடிக்கணும். தியானம் செய்யும் பொழுது தடை வந்தால் போய் நல்லா படுத்து தூங்கிட்டு எழுந்து வந்து மறுபடியும் தியானத்தில் உட்காந்து பழகணும். பாருங்க, அது என்ன ஆரிய குருங்கிறாரு? ஆரியம்னா என்ன? ஆரியம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஆரியர்னா யாரு? சொல்லுங்க. சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி ஆரியர் வழுத்தும் அருப்பெருஞ்சோதி. ஆரியர்னா யாரு? அப்படி எடுத்துக்கலாம், அப்படிதான் எடுத்துக்கணும். மகான்கள் அப்படின்னு அர்த்தம். சுத்தமாதி விஷயங்களை உணர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆரிய குருவே அப்படின்னா ஞானம் படைத்தவரே அப்படின்னு ஒன்று அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பாருங்க, சீரிய குருவே. ஒருவேளை பேதம்னு ஒன்று இருக்குன்னா நானும் தூங்குறேன் ஈஸ்வரனும் தூங்குறாருங்கிறீங்க, இல்லை எனக்கும் உபாதி இருக்கு அவருக்கும் உபாதி இருக்குன்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. எந்த பேதம் எப்படி நீங்க எனக்கு சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா பாருங்க, காரிய உபாதி யாரு? ஜீவனான நாம. நாம என்ன உபாதி? காரிய உபாதி. நம்மை ஆட்டுவிக்கிறவர் யாரு? ஈஸ்வரன். யாரு? ஈஸ்வரன். அதனால அவர் காரண உபாதிஸ்தரா மாறிடுறாரு. ஆனா நாம காரியம். அவர் சொல்றதெல்லாம் செய்யறது யாரு? நாம. இந்த ஐம்பூத விகார உடம்பு. அதனால நாம காரிய உபாதி, அவர் காரண உபாதி. ஏன்னா அவர் பிரம்மத்தினுடைய நிழல். நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம ஈஸ்வர நிழல், நம்முடைய நிழல் மனம் புத்திகள். அதனால நிழல் என்பதால் இங்க என்ன சொல்ல வராங்க? உபாதி. உபாதி என்றால் தத்துவ சீர்கேடு உடையது அல்லது அழுக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கு.
அழுக்குன்னு ஒரு அர்த்தம். அதை தான் அவங்க சொல்ல வராங்க பாருங்க. காரிய உபாதி ஜீவன், காரண உபாதி ஈசன். வீரியம் மிகு சமட்டி வியட்டியால் வேதமாகும். இங்க என்ன சொல்ல வராங்க? சமட்டி பேதம், வியட்டி பேதம். அது என்ன சமட்டி வியட்டி அப்படின்னா தூய தமிழ் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுற ஒரு உண்மை. சமட்டி வியட்டி. வியட்டி பேதம் என்பது காடு ஃபுல்லாக என்ன இருக்கு? மரம் இருக்கு. காடு ஃபுல்லாக மரம் இருக்கு, புரியுதுங்களா? எல்லா மரமும் சேர்ந்தாதான் காடு. தனி மரம் தோப்பாகாது இல்லையா, பழமொழி. அப்போ என்ன அர்த்தம்? எல்லா உயிர்களையும் கூட்டுனா அவர் என்ன வடிவம்? அது ஈஸ்வர சித்தம், ஈஸ்வர வடிவம்னு பேர். எல்லா உயிர்களையும் பார்த்தா அது ஈஸ்வர வடிவம். ஒருத்தரை மட்டும் இவர் ஈஸ்வர வடிவம்னு சொல்ல இயலாது. எல்லா உயிர்களும் சேர்த்தா சமட்டி வியட்டி. எல்லாருக்குள்ளும் யார் இருக்கா? ஈஸ்வரன் இருக்காரு. ஈஸ்வரன் தனியா இருக்கிறாருனாலும் அவருடைய தனிச்செயல் தெரியுது. புரியுதா பாருங்க. அவர் மட்டும் இருப்பது தனிச்சிருக்கிறார் அப்படின்னா அது வியட்டி இல்லை சமட்டின்னு வரும். எல்லாரையும் சேர்த்தா அதான் மரம், மனிதர்கள். வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. எல்லா உயிர்களுக்குள்ளும் என்ன இருக்கு? ஆத்மா. என்ன இருக்கு? ஆத்மா இருக்கு. என்ன இருக்கு? எல்லா உயிர்களுக்கும் அது சமம். சமம் பொழுது ஈஸ்வரன் எல்லாருக்கும் சமம். உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்காக மட்டும் தனியா பேசுறாரு. அப்போ உங்கள் உள்ள இருக்காரு, எல்லா இடத்துலையும் இருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கும்போது ஜீவனாகவும், எல்லாருக்குள்ள இருக்கும்போது அறிவாகவும் மாறி விடுகிறார். எல்லாருக்குள்ள வரும்பொழுது அறிவுங்கிற கேட்டகரிக்கு வந்துடுறாரு. சாதாரண மனிதனாக வரும்போது ஜீவனாக. வித்தியாசப்படுதா? தெரியுதா? ஏதாவது புரியுதான்னு பாருங்க. குழப்பம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு புரியுதா? இல்லை அப்படின்னா கேளுங்க. ஏதாவது கேட்கறதுன்னா கேளுங்க. இதில் இந்த மாதிரி ஏதோ எனக்கு குழப்பம் இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இதை தான் நான் முன்னமே சொன்னேன். இதுக்கு தான் என்ன பேர்? இறுக்கம்னு பேர். என்ன பேர்? இறுக்கம். உங்களுக்கு உண்டாகுது பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேசணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் என்ன இல்லை, சிந்தனையில் ஈஸியாக இருந்தது. இப்போ இறுக்கம் வருது தானா. ஏன் அது வருது? அதை பற்றி சிந்திக்கலை. நீங்கள் அதை பற்றி சிந்திக்கலை. அதனால் இது குழப்பமாக உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்போ நீங்கள் இங்கே என்ன சொல்ல வராங்க? சமட்டி பேதம், வியட்டி பேதம். சமட்டின்னா என்ன, வியட்டின்னா என்னன்னு பாருங்க. அடுத்து வரும் பாருங்க. மரங்கள் போல் வியட்டி பேதம். மரங்கள்னா என்னது? எல்லா காடு பார்த்தீங்க இல்லையா, அது வியட்டி. எல்லாம் இருக்குந்தா அதுக்கு பேர் என்ன? உலகம். எல்லாம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? உலகம். நீங்கள் மட்டும் இருந்தா நான், வீடு அப்படின்னு வந்துடும். அதுபோல் நிறைய மரங்களை பார்க்கும்போது என்ன சொல்லுவீங்க? மரம் நான் சொல்லுவீங்க காடு. காட்டில் நீ எங்கே நின்னன்னு கேட்ட, இந்த மரத்துக்கு கீழே நான் நின்னேன்னு தனி ஒரு மரத்தை குறிப்பிடுவீங்க. காட்டில் நின்னேன்னு சொல்லும் பொழுது எங்கே நின்றாயின்னு கேள்வி எழும்போது எங்கே வரீங்க? ஒரு மரத்தை பற்றி பேச வரீங்க. ஒரு மரம் மரம், ஒரு ஜீவன் ஜீவன். எல்லா உயிர்களையும் சேர்த்தா ஈஸ்வரன் பேர். என்ன பேரு? ஆத்ம தரிசனம்னு பேரு. என்ன பேரு? என்ன பேரு? ஆமா, திருமந்திரம் என்ன சொல்லுது? முகத்தோடு பீடமும். இந்த முகம் இருக்கு இல்லையா, இதான் பீடம். நிறைய மக்களை ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆத்ம தரிசனம்னு பேரு. என்ன பேரு? என்ன பேரு? ஆமா, இந்த இடத்துல இதுக்கு பேரு பீடம்னு பேரு. என்ன பேரு? பீடம்னு பேரு. இந்த இடம் இதுக்கு பீடம். முகத்தோடு பீடமும். நீங்க எங்க சிந்தனை வச்சாலும் இங்கே தான் வருமா. ஜீவன் இங்கே தான் வந்து உட்காரும்னு அர்த்தம். சிந்தனை இங்கே தான் வந்து உட்காரும். அதனால இதுக்கு என்ன பேரு? பீடம். சொல்லுங்க, பீடம் அப்படின்னு பேரு. பாருங்க. புரியுதா அவங்க சொல்றது? சமட்டின்னா வனம், வனம்னா காடு. தனி ஒரு மரம் வியட்டி. புரியுதுங்களா? வியட்டின்றதுக்கு பொருள், தனிச்ச ஒரு பொருளுக்கு வியட்டின்னு பேரு. ஒரு மரம் அதுக்கு வியட்டின்னு பேரு.
நிறைய மரம் இருந்தால் சமட்டின்னு பேர். வனம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, வனம்னா எது? ஒரு மரமா வனம்? நிறைய மரம் இருந்தால் வனம். ஒரு மரத்தை பார்த்து வனம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். நிறைய மரம் இருந்ததுன்னா அதை மரம் நான் சொல்லுவோம், காடுன்னு சொல்லுவோம். பேர் மாறுதா? அதைத்தான் அவங்க சமட்டி வியட்டி அப்படின்னு பிரிக்கிறாங்க. புரிஞ்சுக்க தான், வேற ஒன்றும் இல்லை. சரங்கள் தாவரங்கள் வேத தனியுடல் வியட்டி என்பார். புரியுதா? எல்லா உடலையும் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அது மான், இது மீன், இது கொக்கு, அது நாரை, இது புறா, அது பட்டம்னு சொல்கிறது தனித்தனியாக பேர் வச்சு சொல்கிறது. எல்லா உயிரும்னா புரியுதா? தனியாக சொன்னீங்கன்னா அது வியட்டி, எல்லா உயிரும் சொன்னால் சமட்டி. புரியுதுங்களா? வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார். பரப்பிய என்னன்னு அர்த்தம்? பூமி முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கூட்டி பார்க்கறதுக்கு பேருனா சமட்டி. என்ன பேரு? என்ன பேரு? ஆமாம், சமட்டி. இறக்கிய பல ஜீவர்க்கும் ஈசர்க்கும் வேதம் இதே. இப்போ தெரியுதா உனக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தெரியுதா ஈஸ்வரனுக்கும் உனக்கும் உள்ள பேதம்? நீ என்றால் அதுக்கு வியட்டி அப்படின்னு பேர், எல்லாம் அப்படின்னா சமட்டின்னு பேர். அவர் எல்லாருக்குள்ளும் இருக்காரு, நீ எல்லாருக்குள்ளும் இருக்கியா? இல்லை. அதனால் நாம மரம், அவர் காடு. புரியுதுங்களா? நாம யாரு? மரம். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய ஜீவன். அவரு ஈஸ்வரன், எல்லா உயிருக்குள்ளும் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு பேர். வித்தியாசம் ஏதாவது பாருங்க, நல்லா புரியுதான்னு பாருங்க. அவ்வளோதானே அந்த பாட்டு? சரி.